ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் எப்போவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டுக்கு பேர் சீக்வன்ஸ் பிளேட்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன நேமில் கால் பண்ணுறாங்கன்னு தெரியல. வீடியோவை காமிச்சிங்கன்னா கூட கொடுப்பாங்க. இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். சீக்வன்ஸ் பிளேட் இதுக்கு பேர். கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். சீக்வன்ஸ் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸும் இருக்குது. நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சின்ன சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நான் பெரிய சீக்வன்ஸும் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து பெல், எல்லாமே கடையில் ரெடிமேடாகவே கிடைக்குது. பூவும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கீழே நம்ம லாஸ்ட்டாக இந்த பெல்லுக்கு பதிலாக இதை கொடுத்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸ், இது எல்லாமே கிராம் கணக்கில் தான் கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு தேவையானது. இந்த பிளாஸ்டிக் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது பெரிய சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீக்வன்ஸையும் இந்த ரிங்ஸையும் இப்போ இதில் ஒன்று போல் கொறுத்து விடுவோம். இதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். 2 ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள், அதில் நம்ம கொறுத்து விடணும். இப்படியே 1 பை 1 ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம கொறுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அத்தனை ஹோல்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி மொத்தமாக கொறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம மாட்டணும். இப்படி மொத்தமாக கொறுத்து வச்சுக்கணும். இப்போ சென்டரில் ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரவுண்டுக்கு நான் 18 லைன்ஸ் 18 சீக்வன்ஸ் வச்சு கொறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் 18 இருக்குது, 18. சென்டரில் நமக்கு இந்த ஹோலில் நம்ம இதில் லைட் போடுவோம். இந்த ஹோலை விட்டுட்டு இதில் நமக்கு 18 லைன்ஸ் இருக்குது, இல்லை 12 லைன்ஸ். இந்த ஹோல்ஸ் நமக்கு 12 ஹோல்ஸ் இருக்குது. இந்த 12 ஹோல்ஸ்லேயும் நான் 18 லைன் கொறுத்து வச்சுருக்கேன். அந்த 18 லைனையும் நம்ம இதில் வரிசைக்காக கொறுத்து விடணும். இப்போ அந்த 18வது லைனில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ரிங் கொறுத்துட்டு அதை லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. இதை நம்ம நூல் வச்சும் கட்டிக்கலாம், அல்லது இந்த ஹோல்ஸில் இந்த ரிங் வச்சும் நம்ம கொறுத்து விட்டுக்கலாம். உள் பக்கம் இது நமக்கு வெளிப்பக்கம். இதை இப்படி இன்சைடாக போட்டு அடுத்து அவுட் சைடில் நம்ம லைட்டாக வெளியே இழுத்து விடணும். இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹோல் வழியாக நைஸாக இப்படி பிரித்து விட்டுட்டோம்னா இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, இப்படி பண்ண முடியலை, உங்களுக்கு கொஞ்சம் கை வலி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் நூல் வச்சும் நம்ம இந்த இடத்த கட்டி விட்டுக்கலாம். இதில் 18 லைன்ஸ் நம்ம தொங்க விடணும். இதில் 18 லைன்ஸ், இந்த ஹோல்ஸில் 12 ஹோல்ஸ்லேயும் 18 லைன்ஸ் தொங்க விடணும். 18 சீக்வன்ஸ் வச்சு 18, இதில் 14, இதில் 10, 18, 14, 10 லைன்ஸ். ஒரு ரிங்கில் மட்டும், அதாவது ஒரு லைனில் நூல் வச்சு எப்படி கொறுக்கிறதுன்னு காமிச்சிடுறேன். இந்த சீக்வன்ஸில் இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த இடம் நல்லா டைட் ஆனதுக்கப்புறமா இதில் நூலை வச்சு இந்த பிளேட்டில் இந்த 2 நூலும் இந்த 2 நூலோட முனையும் பிடிச்சி இந்த பக்கமாக உள்ளே விடணும். விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இதுக்குள்ளே நம்ம ஏதாவது வச்சு முடிச்சு போட்டால் தான் நமக்கு நல்லா நிற்கும். ஒரு சீக்வன்ஸ் இல்லை இதை அப்படி நம்ம கண்டினியூஸ், அதாவது நீங்கள் நூல் வச்சு கட்டுறதா இருந்தால் இப்படியே ஒவ்வொன்றையும் இதில் நூல் விட்டு விட்டு இப்படி நூல் விட்டு இப்படி நீங்கள் கொறுத்துட்டே போகலாம். இப்படி நூல் வச்சு கட்டிட்டிங்கன்னா இந்த ஹோலில் நம்ம கொறுத்து விட்டுக்கலாம். அதுவும் நமக்கு ஈஸியான மெத்தடு தான். அப்படி இல்லைன்னா நம்ம இதே மாதிரியும் கொறுத்து விட்டுக்கலாம். நூல் வச்சு வச்சு இப்படியே இழுத்துட்டே போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு லைன் முழுக்க நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். எந்த மெத்தட்னாலும் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி கொறுத்து விட்டுட்டு
இதுக்குள்ளே நம்ம அந்த ரிங்கை போட்டு விட்டுறணும். இந்த ரிங்கை இதில் கோர்த்து விட்டுறணும். இது ஒரு மெத்தட். நான் இந்த மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த நூல் மெத்தட் ஃபாலோ பண்ணல. இந்த மெத்தட் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதே ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை அது முடியலைன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த வளையத்தை இப்படி லேசாக வளைச்சிட்டு வளையம் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். இந்த ரிங் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதனால் மெதுவாக வளைச்சி விடுங்க. ரொம்ப டைட்டாக வளைச்சிட்டிங்க அப்படின்னா ஹார்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு ஒடிஞ்சிரும். அதனால் லைட்டாக வளைச்சி விடுங்க போதும். லைட்டாக வளைச்சாலே நின்றுக்கும். நல்லா டைட்டாக நின்றுக்கும். இப்படி நிற்கும். இப்போ 18 லைனே நம்ம கோர்த்து விட்டுரும். வித்தியாசமாக இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லா மணியையும் கோர்த்து விட்டுட்டு சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்லேயே கோர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வால் ஹேங்கிங் அழகாக ரெடி ஆயிரும். இந்த மெத்தட் இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு மெத்தட்லேயும் கோர்த்து விடலாம். வளைவாகவும் போட்டுக்கலாம். எஸ் மாதிரி அப்படியும் போடலாம். அது நம்ம கற்பனையை பொறுத்து எப்படினாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு நல்லா நீட் லுக்காக இருக்கும். அடுத்து இதுக்குள்ளே சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் உள்ள பல்ப் போட்டிருக்கேன் பாருங்கள். சின்னதாக பையன் பேட்ரி வச்சு போட்டிருக்கான். சின்ன பல்ப் போட்டிருக்கான். உள்ளே தெரியும் பாருங்கள். அதை ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல. லைட்டாக தெரியுது பார்த்திங்களா, பிளிங்க் ஆகுது பார்த்திங்களா. சென்டரில் உள்ள ஹோலில் நம்ம ஏதாவது பல்ப் அட்டாச் பண்ணிக்கலாம். கரண்ட்லி நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். என் பையன் பேட்ரி வச்சு போட்டிருக்கான். இது டே அண்ட் நைட் 2 டைமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள மணி எல்லாமே ஆப்ஷனல் தான். கீழே கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அது இல்லாமலே இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் செய்து வைத்திருந்தீங்க அப்படின்னா அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். நீங்கள் விருப்பப்பட்ட அனுப்பலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9543880191. இந்த நம்பருக்கு உங்களோட கிராஃப்ட் இமேஜஸ் மட்டும் அனுப்பி வைங்க. மற்ற இமேஜஸ்லாம் வேண்டாம். தயவுசெய்து உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை மட்டும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வித் யுவர் நேம் அண்ட் நேட்டிவ். உங்களோட இமேஜுக்குள்ளே நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜுக்கு உள்ள பேரையும் உங்கள் ஊரையும் சேர்த்து எழுதி அனுப்புங்க. அட்ரஸ்லாம் தேவையில்லை. ஊரும் பேரும் மட்டும் எழுதி அனுப்பினா போதும். இதில் பாருங்கள், உள்ள 60 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன். 60 வாட்ஸில் பெரிய பல்ப் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வெளிச்சமாக இருக்குது பார்த்திங்களா. அது போக என்னோடய கேமராவில் அவ்வளோவா இருட்டில் எடுக்க முடியல. ஸோ இதோட கிளாரிட்டி அவ்வளோவா இருக்காது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில் கிடைக்கும். இதுக்கு எனக்கு சீக்வன்ஸ் 50 கிராம் கிட்ட ஆச்சு. 60 கிராம் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி வளையமும் 50 கிராம் ஆகும். அடுத்து கீழே உள்ள அந்த மணி எல்லாமே நமக்கு ஆப்ஷனல் தான். அது நமக்கு என்ன டிசைனில் வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து எனக்கு டோட்டலாக ஒரு 250 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சு எல்லாமே சேர்த்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பவர்ஃபுல்லாக இருக்குது.